அண்மை செய்தி. எச்சில் இலையில் அங்க பிரதட்சணம் செய்ய தனி நீதிபதி கொடுத்த அனுமதிக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. பக்தர்கள் உணவருந்திய எச்சில் இலையில் அங்க பிரதர்சனம் செய்யலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த அர்ச்சகர் அரங்கநாதன் தமிழக அரசின் தமிழ் வழியில் அர்ச்சகராக பயின்று தற்போது திருவண்ணாமலை கோயிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறார். இவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கரூர் மாவட்டம் நேரூர் சத்குரு சதாசிவ பிரமேந்தரால் சபா தரப்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் அவர்கள் உண்ட இலையில் பக்தர்கள் அங்க பிரதர்சனம் செய்யவும் அனுமதி கோரி மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வில் அவ்வாறு அங்க பிரதர்சனம் செய்யப்பட்டது. 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை இதுபோன்ற பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதர்சனம் செய்யும் நிகழ்வு அனுமதி வழங்கப்படுவதில்லை. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர் நீதிமன்றத்தை நாடி பழைய உத்தரவுகளை மறைத்து தங்களுக்கு சாதகமாக உத்தரவை பெற்றுவிட்டார். உத்தரவு பலராலும் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. ஆகவே பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதர்சனம் செய்யலாம் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அளித்த அந்த உத்தரவிற்கு தடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். ஏற்கனவே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக கரூர் மாவட்ட ஆட்சியரும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு வழக்கின் தீர்ப்புக்காக ஒத்திவைத்திருந்த நிலையில் இன்று எச்சில் இலை உருளுவது வழிபாட்டு முறையாக இருப்பினும் அது சுகாதாரத்திற்கும் மனித மாண்புக்கும் உகந்தது அல்ல. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இது போன்ற நிகழ்வுகளுக்கு தடை விதித்துள்ளது. ஆகவே பக்தர்கள் உணவருந்திய எச்சில் இலையில் அங்க பிரதர்சனம் செய்யலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்கப்படுகிறது எனவும் இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அது போன்ற நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்க முடியாது எனவும் இந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.